கண்ணே மணியேன்னு கிருஷ்ணனை கொஞ்சி எனக்கு நீ எவ்வளவு உபகாரம் எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கொஞ்சி பார்த்தா, கண்ணே மணியேன்னு கொண்டாடி பார்த்தா அதுக்கும் வரதா தெரியல. என்ன பண்ணா வருவான்? அழுக்கா இருக்குன்னு அட்வைஸ் பண்ணா வரமாட்டேங்கிறான். கன்றுக்குட்டி கிட்ட போய் விஷமம் பண்ணாதேன்னு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறான். அன்பை சொன்னாலும் வரமாட்டேங்கிறான். கொஞ்சி கெஞ்சி பார்த்தாலும் வரமாட்டேங்கிறான். அடுத்து என்ன பண்ணலாம்? கிளாசிக்கா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம்னா, நான் சொல்ற பேச்ச கேட்டா உனக்கு மிட்டாய் தருகிறேன்னு சொல்லுவான் இல்லையா? இந்த மிட்டாய் தரேங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே யசோதை தான் போல இருக்கு. இப்ப 5ஆம் பாசுரத்துல என்ன பண்றா? கிருஷ்ணா, உனக்கு பிடித்த தின்பண்டங்கள், சிற்றுண்டி, டிஃபன் எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கேன். நீ மட்டும் குளிச்சுட்டேன்னா உனக்கு அப்பம் கலந்த சிற்றுண்டி, அக்காரம் பாலில் கலந்து எல்லாம் தயாரா இருக்கு. கிருஷ்ணன் சொன்னா, அம்மா அதெல்லாம் தயாரா இருந்து பிரச்சனை இல்ல, எல்லாம் வெந்துடுத்தான்னு பாரு. எல்லாம் சமையல் பண்ணி வெந்து எல்லா உணவும் தயாரானதுக்கு அப்புறம் வரேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவா. நாம அவங்க வீட்டுக்கு போனா ரொம்ப நேரம் நம்மள்ட்ட பேசிட்டு இருந்துட்டு இனிமேதான் குக்கர் வைக்க போறேன்பா. இனிமேதான் குக்கரானா, இல்ல உங்களுக்கு சுட சுட சமைச்சு போடணும்னு ஆசை, அதனால உங்களை வந்து உட்கார வச்சு இனிமேதான் குக்கரே வைக்க போறேன், இனிமேதான் சமையலே ஆரம்பிக்க போறேன்னா எப்படி? அதனால கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு கொஞ்சம் விஷமெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, எல்லா விஷமத்தையும் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சமையல் பண்ணிட்டே இரு, இந்த சிற்றுண்டி அப்பம் எல்லாம் தயாராகும் போது நான் சரியா வந்துருவேன்னா. யசோதை சொன்னா, இல்லப்பா எல்லாம் தயார் பண்ணியாச்சு கிருஷ்ணா, நீ கடகடன் வந்து குளிச்சுட்டேன்னா சூடா எல்லாம் சாப்பிடலாம். ஆனா நீ குளிக்கிறதுக்கு இப்படி தாமதப்படுத்தி எங்களையும் இழுத்துண்டு வீடியோ டியூரேஷனும் லாங்கா போகும்படி பண்ணிட்டேன்னா அப்புறம் எல்லாம் ஆறி போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. நம்பி, நம்பி அப்படின்னா குணங்கள் பூர்த்தியாக நிரம்ப பெற்றவன் அர்த்தம். அதைத்தான் நம்பிம்பா. ஆனா இங்க பாருங்க, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இங்க நம்பி அப்படின்னா விஷமத்தனம் பூர்த்தியாக கொண்டவன். நம்பினா குணங்கள் பூர்த்தியானவன், ஓகே தான். எந்த குணம்னா விஷமத்துக்கான எல்லா குணங்களும் அவன்கிட்ட பூர்த்தியா இருக்கு. விஷமம் பண்றதுக்கு என்னென்ன குணங்கள் வேண்டுமோ, இந்த கள்ள பார்வை பாக்குறது, திருட்டுத்தனமா ஓடுறது, இந்த குணம் எல்லாம் நல்லா பரிபூர்ணமா இருக்குடா அவன்கிட்ட. அதனால தின்னல் உறுதியல் நம்பி, இப்படி விஷமம் பண்றதுல கெட்டிக்காரனா பரிபூர்ணனா இருக்கிறாயே, தின்னல் உறுதியல், நீ சாப்பிட விரும்பினா உடனே குளிக்க வந்துட்டேன்னா சூடா குளிச்ச உடனே சாப்பாடு.